ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாமோட நோட்டீஸ் நிறைய ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது போக பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வருது. ஸோ நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஃபாலோ பண்றது நல்லதா அல்லது கோச்சிங் இன்ஸ்டியூட் போய் படிக்கிறது நல்லதா, எது நம்ம ஃபாலோ பண்ணா ஈஸியா கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற டவுட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக என்ன பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ண ஈஸியா கிளியர் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கிளியர் கட்டா இதுல புரிய வரும். ஓகே, ஸோ நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்க முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஐடியாவே இல்லாத டைம்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ல போய் நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. அங்க போய் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்க இருக்கவங்களுக்கே பாத்தீங்கன்னா ஐடியா இல்லாம தான் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஜாயின் பண்ணிட்டு நீங்க கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்க கூட இருக்கிறவனே பாத்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு 2 மாசத்துல பாத்தீங்கன்னா உனக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஸோ அப்படி ஒரு ஸ்டேஜ்ல அந்த மாதிரி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃபை வச்சுக்கிட்டு எப்படி நம்மளால ரிசல்ட்டை கொடுக்க முடியும்னா கண்டிப்பா கொஸ்டின் மார்க் தான். ஓகேவா? ஸோ இதுல பேசிக் லெவல், அப்புறம் பாத்தீங்கன்னா மாடரேட், அட்வான்ஸ் லெவல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட், அப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உள்ள கொஸ்டின்ஸ், அப்புறம் ரிவிஷன், இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கு. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியும். பட் அங்க இருக்கிறவங்க பேசிக்கா தான் இருக்காங்கன்றப்ப எப்படி உங்களை கிளியர் பண்ண வைக்க முடியும்னா கண்டிப்பா அது கொஸ்டின் மார்க் தான். இது ஒரு இன்ஸ்டியூட் 2 இன்ஸ்டியூட் கிடையாது, நிறைய இடத்துல இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? அது போக நீங்க அட்மிஷன் போடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கு, அது இருக்கு, எனக்கு லேப் இருக்கு, லைப்ரரி இருக்கு, ஸ்டடி ஹால் இருக்கு, நீங்க கிளியர் பண்ணி போற வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க பின்னாடியே உங்களை படிக்க வச்சு வேலை வாங்க விட மாட்டோம் அப்படின்னு மூச்சு விடாம பேசிட்டு நீங்க அதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சரி இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நீங்களும் நம்பி நீங்க அட்மிஷன் போட்டுருவீங்க. பட் போட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு அதுல எதுவுமே கிடைக்கிறது இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் கொடுக்குற கம்ப்ளைண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான், எனக்கு லேபே இல்லை, எனக்கு ஸ்டடி ஹால் தர மாட்டாங்க, எனக்கு லைப்ரரி அக்சஸ் பண்ண விட மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேரை நானே பார்த்திருக்கேன். கோச்சிங் இன்ஸ்டியூட்ல ஃபீஸை கட்டிட்டு பாத்தீங்கன்னா லைப்ரரியில இருக்கிற கூட்டம் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் தான் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? நீங்க ஸ்டடி ஹால்ல படிக்கிறவங்கலாம் பாத்தீங்கன்னா இந்த 7-8 மணிக்கெல்லாம் இடம் போட்டு வச்சிருவாங்க. சரி, அவ்வளோ ஆர்வமா 7-8 மணிக்கெல்லாம் படிக்க வந்துடுறாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. அது வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா படிக்கிறவங்க கிடையாது. ஃபுல்லா வர்றவங்க பாத்தீங்கன்னா யாரு வர்றா அப்படின்னா கப்புள்ஸ் தான் வரவங்க. ஓகேவா? ஏன்னா வீட்டுல போய் சொல்லிட்டு வரணும்ல, அதனால பாத்தீங்கன்னா படிக்க வரேன்னு சொல்லிட்டு இங்க இடம் போட்டு இங்க இவங்க டைம் பாஸ் பண்றதுக்கு இங்க வந்துருவாங்க. இந்த கூட்டம் தான் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இப்ப ரீசெண்டா கோச்சிங் இன்ஸ்டியூட் பாவங்கள்னு கோபி சுதாகர் வீடியோ போட்டதுல கூட சொல்லியிருப்பாங்க, என்னடா ஜோடி எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரு லவர்ஸ் பார்க்கா இருக்கு அப்படின்ற மாதிரி. சோ அந்த இதுதான் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. இது நீங்க நம்மளால இதுதான் நடக்குது. ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இடம் கிடைக்க மாட்டேது. ஏன்னா அங்க இல்லாதப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளியே போய் படிக்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. அதே மாதிரி நிறைய பேர் வீட்டுல உட்காந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிக்க உட்காந்துடுறாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது நடந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே, இப்பெல்லாம் வருது, இதை தடுக்கலாம் அப்படின்னா இது ஏன் இது ப்ரிவென்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இதை ப்ரிவென்ட் பண்ணா இன்ஸ்டியூட்டோட கூட்டமே அடியாயிரும். அப்ப கூட்டம் இருந்த அந்த வீடியோல சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாக்கா கூட்டம் போயிடும், கூட்டத்தை வச்சுதான் பாத்தீங்கன்னா நல்லா சொல்லி தருவாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள நிறைய பேர் சேருவாங்க, அந்த கூட்டம் போயிடுச்சுன்னா எப்படி சேருவாங்கன்றத அந்த வீடியோல சொல்லியிருப்பாங்க. அதேதான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப. ஓகேவா? சோ அதே மாதிரி இப்ப நம்ம தான் சோம்பேறியாச்சு, நம்ம கையில தான் எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் போன் இருக்கு. நம்ம என்ன பண்றோம், பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டியூட் இன் தமிழ்நாடு, பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டியூட் இன் சென்னை, இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிட்டு நம்ம அதுல பார்த்துட்டு அதுல உள்ள ரிவ்யூஸ் ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போய் சேரலான்ட்டு நீங்க நினைப்பீங்க. அங்கேயும் என்ன நடக்குதுன்னா, ஒரு பொதுவாகவே ஒரு ரிவ்யூ எப்போ போடணும், ரிவ்யூவோ ரேட்டிங்கோ எப்போ போடணும் அப்படின்னா, ஒரு ப்ராடக்டை வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதே தெரியும். அதுக்கப்புறம் தான் போட முடியும். உள்ள வந்தவங்க கிட்டேயே பாத்தீங்கன்னா ரிவ்யூவோ ரேட்டிங்கோ கேட்டாக்கா எப்படி தெரியும்? ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா இங்க நடக்குது. அதை பார்த்தா நீங்க ஏமாந்து உள்ள போவீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல இது சரி இல்ல அது இல்லைன்ட்டு அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் நிறைய வரும். ஸோ இங்க என்ன அப்படின்னா, பேசிக் கிளாஸ் அதுதான் நடந்துகிட்டு இருந்திருக்கும். ஓகேவா? அது முடிஞ்சும் போது பாத்தீங்கன்னா ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி வச்சுட்டு தையாத்தக்கா ஆட விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன்கிட்ட ரிவ்யூ வாங்குறது. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆடினதுலயும் பாடினதுலயும் பாத்தீங்கன்னா அவன் அந்த ஒரு இதுலயே இருந்திருக்க மாட்டான், வேற உலகத்துல இருந்திருப்பான். அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட ரிவ்யூ வாங்கும்போது பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டியூட் ஐ ஹவ் எவர் சீன் இன் த வேர்ல்டு, மார்வலஸ், எக்ஸலன்ட் ஸ்டாஃப், அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாஃப், அப்படி இப்படின்ட்டு போட்டுறது. நீங்களும் அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே பயங்கரமா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வருவீங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம்
அந்த இதெல்லாம் நடக்கும் பாத்தீங்களா, இந்த இப்ப நான் சொன்னேன்ல இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வரும், ஓகே இங்க வந்து ஒண்ணும் இல்ல, நம்மளை வந்து இவ்வளவு நாள் ஏமாத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இது நான் மீன் பண்றது ஒரு 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 இன்ஸ்டியூட்டோ 2 இன்ஸ்டியூட்டோ கிடையாது, நிறைய இடத்துல இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா, அதை தான் நான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரிவ்யூ ரேட்டிங்கை வச்சு நம்பி நீங்க எதுலையும் போகாதீங்க. ஓகேவா, நான் அதுக்காக நான் கம்ப்ளீட்டா வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட்டை நான் பிளேம் பண்ண வரல. ஓகேவா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ விசாரிக்கும் போது எப்படி விசாரிக்கணும் அப்படின்னா, வெறும் இந்த ரிவ்யூ ரேட்டிங்கை வச்சு நீ பார்த்துட்டு போய் ஜாயின் பண்றதை விட, நீ அங்க போய் அங்க படிக்கிறவங்க ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம் படிக்கிறாங்களா, அவங்க கிட்ட போயிட்டு எப்படி இருக்கும், இங்க நீ என்ன எக்ஸாமுக்கு போய் படிக்கிறியோ அந்த எக்ஸாம் போய் கேட்கணும். இங்க கோச்சிங் எப்படி சொல்லி தராங்க, ஸ்டாஃப்லாம் எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லி தராங்களா, எக்ஸாம் வந்து அவங்க கிளியர் பண்ணிருக்காங்களா, எத்தனை எக்ஸாம் அவங்க கிளியர் பண்ணி வேலைக்கு போயிருக்காங்க, அங்க ஸ்டாஃப் எத்தனை பேர் வந்து ஜாப் போயிருக்காங்க, எத்தனை பேருன்ற மாதிரி நீங்க டீடைல் விசாரிக்கணும். ஓகேவா, சோ அதெல்லாம் விசாரிச்சுட்டு அங்க ஓகே எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறாங்களா எல்லாம் நீங்க விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீ போய் சேரணும். ஓகேவா, நீ உன் கையில உள்ள காசை நீ போட்டு நீ செலவு பண்ணி நீ படிக்க போற அப்படின்றப்ப நீ நிறைய யோசிச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு அது ஒர்த்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன் காசை வந்து நீ கொடுக்கணும். ஓகேவா, சோ இதை நீ பார்க்காம நீ கண்மூடித்தனமா வெறும் ரிவ்யூவோ ரேட்டிங்கோ வச்சு சேர்ந்தினா காசு வீணாக போறது உனக்கு தான், ஏமாற போறது நீ தான். ஓகேவா, அதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா, சோ அதனால படிக்கிறவங்க கிட்ட கேளுங்க. ஓகேவா, அவங்க கிட்டே போயிட்டு அவங்க போய் நீங்க கேட்டு இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் தான் சொல்லுவாங்க. ஓகேவா, ஏன்னா உன்னோட ஓன் ப்ராடக்டை நீ விற்கிற அப்படின்னா அது நல்லா இல்லையுமே நீ எப்படி சொல்லுவ, இது உலகத்தரம் வாய்ந்த வந்து பொருள், இதை வாங்கினீங்கன்னா உனக்கு ஓகோன்னு இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்ட்டு அப்படிதான் நீ சொல்லி விற்ப. யாருமே இது நல்லா இல்லை, என்னோட இது நல்லா இல்லை, யாரும் வாங்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவோம். அந்த மாதிரிதான். ஓகேவா, சோ நல்லா இல்லைனாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. பட் நீங்க அங்க கேட்காம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்க கேட்டு ரிவ்யூ நீங்க அப்படி கேட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க போய் நல்ல இன்ஸ்டியூட் எதுன்றதை பார்த்து நீங்க ஜாயின் பண்றது நல்லது. ஓகேவா, ஓகே, சோ இது ஒரு பக்கம். இன்னொன்னு என்ன நடக்குதுன்னா, நிறைய இடத்துல நடக்கிறது தான் இந்த ஆடி தள்ளுபடி மாதிரி பாத்தீங்கன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு இலவசம்ன்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இங்க ஒன்னு காம்போ ஆஃபர்னு ஒண்ணு போடுறாங்க. இதுல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த காம்போ ஆஃபர்னு ஒண்ணு போடுறாங்க. அது என்ன அப்படின்னா, நீ வந்து பிளான் பண்ணி வச்சிருந்திருப்ப, இந்த எக்ஸாம் போகணும், இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணி ஒரு பேங்க் ஆஃபீஸர் ஆகணும், இல்ல வந்து நான் ரயில்வேல வந்து நான் போயிட்டு நான் இந்த ஒரு நல்ல ஒரு போஸ்ட்ல போகணும், நான் எஸ்எஸ்சில இந்த ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போனட்டு நீ ஒரு கோலோட உள்ள வருவ. உள்ள வந்ததுக்கு அப்புறம் உன்னை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, நீ வந்து படிக்கிறதுக்கு பேங்க் படிக்கணும், பேங்க் ஆஃபீஸர் ஆகணும் வந்திருப்ப. பேங்க்குன்னு போனாக்கா 20,000 அட்மிஷன் சொல்லியிருப்பாங்க, 20,000 ஃபீஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எஸ்எஸ்சிக்கு இவ்வளோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நீ பேங்க்னு வந்திருப்பா, நான் பேங்க் மட்டும் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஓகேவா, எஸ்எஸ்சி 20,000, டிஎன்பிசி 20,000 இந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க வந்து பேங்க் மட்டும் போட்டீங்கன்னா 20,000, பேங்க் எஸ்எஸ்சி சேர்த்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு 30,000 தான் வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லி இந்த ஆஃபர் வந்து லிமிட்டடா அப்படி இப்படின்னு ஏதோ அடிச்சு விட்டு உங்களை வந்து போட சொல்லிடுவாங்க. ஆனா உனக்கு நீ என்ன நினைப்ப அப்படின்னா, பரவாயில்ல நம்ம வந்து தனித்தனியா போட்டாக்கா 20,000 40,000 வருது, ஆனா நம்ம சேர்ந்து போட்டாக்கா நம்மளுக்கு வந்து இங்க 10,000 குறையுது, நம்மளுக்கு 10,000 லாபம் அப்படின்ற மாதிரி நீ நினைப்ப. அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நினைப்பான்னா, ஒரு எக்ஸாம் தான் அட் அ டைம்ல படிக்க முடியும், இன்னொன்னு படிக்க முடியாது. ஓகேவா, சோ அப்படி இருக்கும்போது நீ பேங்க் படிச்சுன்னா பேங்க் மட்டும்தான் படிக்க முடியும், எஸ்எஸ்சி படிச்சுன்னா எஸ்எஸ்சி மட்டும்தான் படிக்க முடியும். சோ அப்ப நீ ஏதோ ஒண்ணுதான் படிக்க போற, அப்ப இன்னொரு கோர்ஸுக்கான ஃபீஸ் எனக்கு அடிஷனல் ப்ராஃபிட், அந்த 10,000 எனக்கு அடிஷனலா வரக்கூடிய ப்ராஃபிட்ன்ற மாதிரி அவன் நினைப்பான். ஓகேவா, உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கே தெரிய வரும், ஆமா ஏதோ ஒண்ணுதான் நம்மளால படிக்க முடியும், ஒண்ணுதான் ஃபாலோ பண்ண முடியும்ட்டு. ஓகேவா, சோ பேங்க் படிக்கிறதா இருந்தா பேங்க், இன்சூரன்ஸ் அது ரிலேட்டடானதான் நீ படிக்க முடியும். எஸ்எஸ்சினா எஸ்எஸ்சி ரயில்வே இது ரெண்டும் நீ சேர்த்து படிக்கலாம். பேங்க் எஸ்எஸ்சி, பேங்க் ரயில்வே, டிஎன்பிசி எஸ்எஸ்சி, டிஎன்பிசி பேங்க் இப்படிலாம் படிக்கவே முடியாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி இருந்தாக்கா யாராவது இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்கள யாரோ இந்த மாதிரி படிக்கிறதா சொல்லிருங்க. எங்க சேர்ந்தாலும் சரி, எஸ்எஸ்சினா எஸ்எஸ்சி மட்டும் போட சொல்லுங்க, பேங்கிங்னா பேங்கிங் மட்டும், டிஎன்பிசினா டிஎன்பிசி மட்டும், இது எல்லாமே தனித்தனி. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, பேங்க் எஸ்எஸ்சி எஸ்எஸ்சி ரயில்வே ரெண்டுமே பாத்தீங்கன்னா சிமிலர் சிலபஸ் தான், ஆல்மோஸ்ட் சிமிலர். ஓகேவா, ஆனா அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, பேங்க்கு இது எஸ்எஸ்சிக்கு ரயில்வேக்குன்னு தனியா இப்படி ஒரு காம்போ போட்டு அதுல ஒரு அடிஷனல் ப்ராஃபிட் பாக்குறாங்க. நான் அதுக்காக ப்ராஃபிட் பார்க்க வேணாம்னு சொல்ல வரல, நான் அந்த சமூக சேவை பண்றதுக்கு யாரும் இன்ஸ்டியூட்டை திறந்து வச்சு உட்காரல, பட் அதுல கொஞ்சம் பொது சேவையும் பண்ணலாம்ல அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஓகேவா, சோ இந்த மாதிரி போய் ஏமாந்துடாதீங்க. ஓகேவா, ஏன்னா இதுல யாரும் படிக்க முடியாது, பேங்க்கும் சரி எஸ்எஸ்சி சரி. நீ பேங்க்ல உட்காந்துட்டு நீ மேனேஜரா உட்காந்துக்கிட்டு இன்கம் டேக்ஸ்ல பார்ட் டைமா வேலை பார்க்க முடியுமானா முடியாது. ஓகேவா, ரெண்டுமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வேற வேற சிலபஸ். ஓகேவா, அப்படியே இது வேற ட்ராக் இது வேற ட்ராக், ரெண்டுமே அட் அ ட்ரெயின்ல டிராவல் பண்ண முடியுமானா முடியவே முடியாது. அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா, சோ இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,
இங்க இன்ஸ்டியூட்டை கம்ப்ளீட்டா பிளேம் பண்ணல. இது வந்து ஒரு இன்ஸ்டியூட் கிடையாது, மறுபடியும் சொல்றேன், 1 or 2 இன்ஸ்டியூட் கிடையாது, இது நிறைய இடத்துல இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றத, உங்களுக்கு ஒரு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றக்காக தான் சொல்றேன். இது நீங்க எப்படி நீங்க இன்ஸ்டியூட் தான் போய் படிக்கணும் அப்படின்னா, நல்ல இன்ஸ்டியூட் நீங்க எப்படி செலக்ட் பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி தான் போய் லைவா போய் பார்த்து அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்டை விசாரிச்சு அதுக்கப்புறம் அது எப்படி என்னன்றத உனக்கு இருக்கிற டவுட் எல்லாம் கேட்டு உனக்கு ஓகேன்னு தோணுச்சு, அங்க உள்ள ரிசல்ட்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீ பார்த்துட்டு, ரிசல்ட் கொடுக்கறதுனா வெறும் பேனர் இதை வச்சு மட்டும் கிடையாது, அங்க அவங்ககிட்ட போய் ஓனா கேட்கணும். ஓகேவா? அப்படி கேட்டு நீ விசாரிக்கணும். சும்மா போற வரவங்களா பிடிச்சி தூக்கி போட்டு இதுல போறதெல்லாம் ரிசல்ட் காட்டுறதெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ அவங்க கிட்ட கேட்கணும். ஏன்னா நிறைய பேர் அங்க அட்மிஷன் தான் போட்டிருந்திருப்பான், ஆனா அங்க அவன் சொல்லி கொடுத்து படிச்சு பாஸ் பண்ணிருக்க மாட்டான். நீ விசாரிச்சா தெரியும், எல்லாமே செல்ஃபா படிச்சு கிளியர் பண்ணவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. பட் ரிசல்ட்டை காமிக்கும், நீ என்ன பண்ணணும், ஓகே இங்க படிச்சாதான் நம்மளுக்கு ரிசல்ட் வரும் போல அப்படின்ற மென்டாலிட்டியில தயவு செஞ்சு போகாதீங்க. அங்க அதுதான் சொல்றேன், அங்க இருக்கிறவங்ககிட்ட நல்லா விசாரிச்சு அதுக்கப்புறம் நல்ல இன்ஸ்டியூட் எதுன்றதை நீ பார்த்து நீ சேர்றது நல்லது. ஓகேவா? ஓகே. ஸோ இது ஒரு பக்கம். சரி, இங்கிட்ட வந்து நம்ம ஆன்லைன் கோர்ஸை நம்ம படிக்கலாமா? எனக்கு வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் போய் படிக்கிறதுக்கு காசும் இல்லை டிஸ்டன்ஸ் அதிகம், அவ்வளவு தூரம் போய் படிக்க முடியாது, என்னால வீட்டுல இருந்தே படிக்கலாம் அப்படின்ட்டு நான் இங்கிட்டு ஆன்லைன் கோர்ஸ் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாப்பீங்க, அதுக்கு தேடிக்கிட்டு இருப்பீங்க. தேடின ஒண்ணுமே உடனே ஒரு ரீல் வரும், வணக்கம் நண்பர்களே, 50 எப்படி ஈஸியா மல்டிப்ளை பண்றதுன்றது சொல்லித்தரேன் அப்படின்ட்டு ஒரு ட்ரிக்கை ஏதோ ஒன்று சொல்லிட்டு, இதே மாதிரி ஆள்ல இருந்து அக்கன்னா வரைக்கும் உள்ள சீரீஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என்னோட கோர்ஸ்ல வச்சிருக்கேன். நீங்க அந்த கோர்ஸை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்கிங், யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்பிசி, பேங்க்கு, கேட்டு, ஜேஇ இருக்கிற எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் போட்டுருவாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த ஓகே சரி இதையே மல்டிப்ளை பண்றது இப்படி நல்லா சொல்லித்தரேன்னா உள்ள சம்மும் நல்லா தான் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு ஏமாந்து போவேன், அங்க மாட்டுவேன். அங்கேயும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்றும் இருக்காது, அடிமட்ட லெவல் பேசிக் சம்மை வச்சுக்கிட்டு கோர்ஸ் அவங்களை வாங்க வச்சு ஏமாத்திடுவாங்க. ஓகேவா? இதுதான் நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வெறும் வேதிக் மேக்ஸை போட்டுட்டு கோர்ஸை வாங்க சொல்றது இதெல்லாம் வச்சுட்டு நம்பிட்டு ஏமாறாத. ஓகேவா? இங்க என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்கு, எப்படி நடத்துறாங்க, உனக்கு தெளிவா புரியுதா, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கணும். ஓகேவா? ஸோ ஈவன் நானே வந்து கோர்ஸ் லான்ச் பண்ணாலும் சரி, ஓகேவா, பண்ணுவேன். ஓகேவா? லான்ச் பண்ணாலும் சரி, நீ அப்பயுமே என்ன பண்ணணும்னா, எடுத்தோடனே வாங்கக்கூடாது. அதுல வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா, எக்ஸாம் ரிலேட்டடா இருக்கா, உனக்கு அது எக்ஸாமுக்கு வருதா, உனக்கு அது பெனிஃபிட்டா இருக்கா, நல்லா புரியுதா அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வாங்கணும். ஓகேவா? இது யாரா இருந்தாலும் சரி, ஈவன் நானா இருந்தாலும் அதே தான். ஓகேவா? ஸோ எடுத்தோடனே வாங்கிட வேணாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுல தமிழ்நாட்டுலதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிலைமெல்லாம் நடக்குது. நீ இது நார்த்ல போனேன்னா கண்ணை மூடி நீ கோர்ஸ் நீ எதுனாலும் வாங்கலாம், அதை நான் வந்து ஷூராகவே சொல்லுவேன். ஏன்னா நார்த்ல அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா, ஈவன் நிறைய பேர் சொல்லலாம், ககன் பிரதாப்பா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதித்ய ரஞ்சன், அப்புறம் வந்து அபிநய் மேக்ஸ், இன்னும் நிறைய இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வைக்கிறாங்க, ஆனா அந்த கோர்ஸை தான் நீ வாங்கி படிச்சு பாஸ் பண்ணணுன்றது கிடையாது. நீ ஓப்பன் சோர்ஸ், அதாவது அவங்க யூடியூப் சேனல்ல இருக்கிற வீடியோஸே பாத்தீங்கன்னா அவ்வளோ டேட்டாஸ், அவ்வளோ ஒரு கலெக்டிவ் கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும், அவ்வளோ ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ அதுல ஓப்பனா கொடுத்துருக்கிறல்லே, நீ அதை பார்த்தாலே நீ படிச்சு பாஸ் பண்ணிட முடியும். அவ்வளவு ஃப்ரீயாவும் கொடுக்குறான், அதுக்கும் கோர்ஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து வச்சிருப்பான். ஓகேவா? அப்படி இருக்கும் அவங்க இதுல. ஆனா நம்ம இதுல என்னன்னா ஒண்ணுமே இல்லாம ஏதாவது வச்சு வித்துடுறாங்க, இதுதான் நடக்குது. ஆனா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நார்த் இந்தியன்ஸை தான் நம்ம குறை சொல்லிட்டு அவங்க இது இப்படி வரான் அப்படி வரான்ட்டு. ஆனா அங்க உள்ள ஸ்டாண்டர்ட்லாம் எப்படி இருக்குன்றது தெரியுமா? ஈவன் இப்ப நானே சொல்றேன், அங்க உள்ளதெல்லாம் நல்லா இருக்குன்ட்டு. ஸோ அங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்டாண்டர்டான கொஸ்டினா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க. பட் ஆனா இங்க வந்து அந்த மாதிரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்குன்னு சொல்ல வரல. பட் வந்து ஈவன் அமௌண்ட் பே பண்ணி வாங்கினாலுமே அது வந்து ஒர்த்தா வந்து அந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்குன்னு தான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ இதையுமே நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ வாங்கினவங்க இந்த கோர்ஸ் எல்லாம் வாங்கி இருப்பாங்களா, அவங்க கிட்டலாம் நீ வந்து எப்படி இருக்கு, என்ன இது எக்ஸாம் ரிலேட்டடா இருக்கா, எக்ஸாமுக்கு வருதா, இதெல்லாம் படிச்சா அங்க வந்து வருதா, யூஸ்ஃபுல்லா இருக்கா, இப்படி எல்லாத்தையுமே கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்குறது நல்லது. ஏன்னா நீங்க வந்து அமௌண்ட் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க, நீங்க கடைக்கு போறீங்க, ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னா 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கணும்னா அது எவ்வளவு நீங்க பாக்குறீங்க. நீங்க இதெல்லாம் செலக்ட் பண்றதுக்கு அத்தனை கடை ஏறி இறங்குவீங்க, அத்தனை இதை பார்ப்பீங்க, ஒரு 1000 ரூபாய் செலவு பண்றதுக்கு. இது உங்களோட கெரியரை நீங்க வந்து மாத்த போகுது. ஒரு கெரியர்லயே உங்களுக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்க போற ஒரு விஷயத்துக்கு நீங்க செலவு பண்றதுக்கு அப்ப நீங்க எவ்வளவு விஷயத்த நீங்க பார்க்கணும்ன்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஏனோ தானோ நீங்க பண்ணிடக்கூடாது, நல்லா விசாரிச்சு இதெல்லாம் பண்ணுங்க. அதே மாதிரி வீட்ல இருந்து படிச்சா பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். ஓகேவா? வீட்ல இருந்து பாஸ் பண்ணா செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பெஸ்ட் என்ன கேட்டாக்கா. ஓகேவா? ஏன்னா நீ செல்ஃபா படிக்கும் போது உனக்கு நிறைய டைம் இருக்கும்.
பட் என்ன அப்படின்னா அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணும். வீட்டுல என்ன நீங்க பண்ணுவீங்க அப்படின்னா சொகுசு கண்டுருவீங்க. நீங்க படுத்து தூங்குறது, இஷ்டத்துக்கு போன் நோண்டுறது, பேசுறது, சாட் பண்றது, இதுலயே உங்களுக்கு வந்து டைம் ஓடி போயிருது. ஓகேவா? சோ அதை நீங்க அவாய்ட் பண்ணிட்டு உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு உன்னால உட்காந்து படிக்க முடியும் அப்படின்னா தாராளமா உட்காந்து நீ படிக்கலாம். செல்ஃப் ப்ரிப்பரேஷனை தவிர வேற எதுவும் கிடையாது. ஏன்னா 8 மணி நேரம் நீ வந்து எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, ஈவன் யூபிஎஸ்சியா இருந்தாலும் சரி, 8 மணி நேரம் நீ சின்சியரா நீ உட்காந்து நீ ப்ரிப்பேர் பண்ணாலே யூபிஎஸ்சி எக்ஸாமே கிளியர் பண்ண முடியும்ன்றப்ப ஒரு 6 மணி நேரம் நீ வந்து நீ ப்ராப்பரா நீ வந்து டைம் யூட்டிலைஸ் பண்ணா அவனால எஸ்எஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், ரயில்வே எக்ஸாமா இருக்கட்டும், பேங்க் எக்ஸாமா இருக்கட்டும், இது வந்து ஈஸியா அவனால கிளியர் பண்ண முடியும். ஆனா அதுக்கான ப்ராப்பர் வே கரெக்டா நீங்க ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும். அதுலதான் இருக்கு. ஓகேவா? சோ அது எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கா லேர்ன் பண்ணும். ஓகேவா? பேசிக்கா லேர்ன் பண்றதுக்கு நீங்க அதான் சொன்னீங்கல்ல, ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து நீங்க எங்க வந்து இது நல்லா இருக்குன்றத விசாரிச்சு நீங்க ஃபர்ஸ்ட் பேசிக்கா லேர்ன் பண்ணும், பேசிக்கா ஸ்ட்ராங் பண்ணும். ஓகேவா? பேசிக்கா ஸ்ட்ராங் பண்ணதுக்கு அப்புறம் ரீசெண்டா நீங்க என்ன எக்ஸாம் படிக்கிறீங்களோ அந்த எக்ஸாம் ரிலேட்டடா உள்ள ரீசெண்ட் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்க்கணும். அந்த பேப்பர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஸ்டின் என்ன மாதிரிலாம் கேட்கறாங்க அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுட்டு நீ அதுக்கேற்ற மாதிரி நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் உன்னால வந்து ஈஸியா வந்து கிராக் பண்ண முடியும். ஏன்னா எடுத்த உடனே நீ வந்து கொஸ்டினை போய் பார்த்த ஒண்ணுமே தெரியாம பாத்தீங்கன்னா உனக்கும் தெரியாது அங்க என்ன இருக்கு, நம்ம என்ன சிலபஸ் எதுவுமே தெரியாம நீ உள்ள போய் பார்த்தீங்கன்னா உனக்கும் புரியாது. அதனாலதான் சொல்றேன் பேசிக்கா லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் ஓகே இன்னும் நம்ம படிக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு, இன்னும் வந்து அட்வான்ஸ் லெவல்ல இப்படிலாம் கேட்கறாங்க அப்படின்றது தெரிஞ்சு நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை மாத்தி நீங்க படிக்க முடியும், ப்ராப்பரான வேலையும் போக முடியும். ஓகேவா? சோ இதுதான் நீங்க வீட்டுல உட்காந்து படிச்சு பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா 100க்கு 100 படிச்சு பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதனால இப்ப சொல்ல வர்றது என்ன அப்படின்னா செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் பெஸ்ட். ஆனா அதை நீ ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணும், அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? ஆனா சோர்சஸ் எல்லாம் ஏகப்பட்டது கொட்டி கிடக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சோர்சஸ் எல்லாம் நிறைய அவைலபிளா இருக்காது. இப்போ வந்து உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி 1000 லட்சக்கணக்கான சோர்ஸ் இருக்கு. அதை நீ புறக்கி எடுத்து நீ படிக்கணும், அவ்வளவுதான். அதுலதான் இருக்கு விஷயமே. ஆனா அதனை யாரும் ப்ராப்பரா பண்றது இல்ல. சோ அதை நீங்க கரெக்டா பண்ணாலே நீங்க வந்து ஈஸியா வந்து இது பண்ணிடலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து இப்ப வந்து இந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா இந்த அடிக்கடி நிறைய நோட்டீஸ்லாம் வந்துகிட்டு இருக்குல்ல, இந்த டைம் தான் பாத்தீங்கன்னா இந்த சீட் பண்றது, இந்த உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி எப்படியாவது இந்த உள்ள இழுத்து காசை பறிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து இப்பதான் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்காக தான் சொல்றேன். ஓகேவா? யாரும் போயிட்டு ஏமாந்துட்டு தப்பி தவறி ஏமாந்துட்டு வேற எதுலையும் சேர்ந்துட வேணாம். ஒர்த்தான ஒரு இன்ஸ்டியூட்டா இருக்கு, ஒர்த்தான ஏதாவது ஒரு கோர்ஸா இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க அதை நீங்க வாங்கி இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ யாராவது வந்து இப்ப கோச்சிங் இன்ஸ்டியூட்டோ இல்லை ஏதோ ஒன்று படிக்க போறேன்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன்னு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ காட்டுறீங்க, அவங்களுக்கும் இதை பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.